ஆண்டுகளாக பொறுமை காத்து வெயில் மழையை பொருட்படுத்தாமல் தொடர் தேடுதலில் ஈடுபட்ட பெண் ஒருவர் வைரக்கல்லை கண்டெடுத்துள்ளார். இது தொடர்பான தகவலும் போட்டோவும் வைரலாகி உள்ளது. இதுதான் பொறுமைக்கு கிடைக்கும் பரிசா என்று பலரும் சிலாகித்து வருகின்றனர். என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் சோப்ரா பகுதியைச் சேர்ந்தவர் தான் நடுத்தர வயதான சாவித்ரிபாய் சிசோடியா. அம்மாநிலத்தின் பன்னா மாவட்டத்தில் வைரக்கற்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் பலரும் குறிப்பிட்ட இடங்களை லீஸுக்கு எடுத்து வைரக்கற்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் தான் அரசாங்கத்திடமிருந்து மைனின் சிறு இடத்தை லீஸுக்கு எடுத்த சாவித்ரிபாய் வைரக்கல் தேடலை தொடங்கியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக தேடியும் வைரம் ஏதும் கிடைக்காத நிலையில் மனம் தளராத சாவித்ரி மழை வெயில் என்று எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தேடியுள்ளார். 2 முறை லீஸ் முடிந்து 3வது முறையாக லீஸ் எடுத்த நிலையில்தான் கையில் கிடைத்த வைரக்கல் அவரது வாழ்க்கையையே மாற்றி இருக்கிறது. ஆம், நீண்ட தேடலுக்கு பிறகு 2.69 கேரட் வைரக்கல்லை தேடி கண்டுபிடித்துள்ளார் சாவித்ரி. தொடர்ந்து அரசாங்க அலுவலகத்தில் கொண்டு தந்தபோது அதனை பரிசோதித்த அதிகாரிகள் அது வைரம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் வைரக்கல் ஏலம் விடப்பட்டு அதில் கிடைக்கும் தொகை சாவித்திரியிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வரி போக மீதி பணம் சாவித்திரிக்கு சென்று சேரும் என்றும் கூறப்படுகிறது. பன்னா மாவட்டத்தில் வைரக்கற்கள் தென்படும் பகுதியில் சுரங்க வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் பலரும் அவ்விடத்தை லீஸுக்கு எடுத்து தேட தொடங்கியுள்ளனர். அந்த வகையில்தான் 2 ஆண்டு கால தொடர் ஏமாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் வைரத்தை கண்டெடுத்த பெண்ணின் செயல் பேசுபொருளாக மாறியுள்ளது. பொறுமையே பெருமை தரும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற வரிகளுக்கு ஏற்ப தொடர் தேடலால் வைரத்தை கண்டெடுத்த சாவித்திரிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.